Taste the Daily. திருத்த படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் பெற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுகவினர் மனு அளித்தனர். வாக்காளர் திருத்த படிவங்களை அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் மூலம் பெறப்படுவதாகவும் இதனால் குளறுபடிகள் ஏற்படும் எனவும் அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த வாக்காளர் திருத்த படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் பெற வேண்டும் என வலியுறுத்தி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். கடலூர் வடக்கு மாவட்டம் சார்பில் பாதிரிக்குப்பம் கழக அலுவலகத்தில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் கூட்டத்துக்கு தலைமையேற்று ஆலோசனைகளை வழங்கினார். முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஆறுமுகம் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 2 கிராமங்களில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் காத்திருப்போர் கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் பணி நடைபெற்றது. பரங்கிப்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரியப்பட்டு மற்றும் பெரியாண்டி குழி பகுதிகளில் தலா 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காத்திருப்போர் கூடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் MLAவுமான KA பாண்டியன் பூமி பூஜையில் பங்கேற்று அடிக்கல் நாட்டும் பணியினை துவக்கி வைத்தார். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த படிவங்களை ஒரே இடத்தில் வழங்குவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். தருமபுரி மாவட்டத்தில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் திருத்த விண்ணப்பங்களை வழங்குவதற்கு பதிலாக ஒரே இடத்தில் அமர்ந்து அதிக அளவிலான விண்ணப்பங்களை கொடுப்பதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். தஞ்சை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் மா சேகர், மாநகர கழக செயலாளர் NS சரவணன், கழக அமைப்பு செயலாளர் R காந்தி முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் கழக விவசாய பிரிவு துணை செயலாளர் சிங் ஜெகதீசன், வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் கருணாநிதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.